ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டே 2. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனி நல்லா மவுண்டைன் நல்லா மறைச்சுன்னு இருக்குது. வாய்ஸும் கொஞ்சம் போயிடுச்சு லைட்டாக. பனி அடைச்சுன்னு ஃபுல்லாக இருக்குது பாருங்க. சுற்றி வந்து நேற்று காட்டின பனி கூட இன்னும் ஜாஸ்தி இன்னைக்கு. அந்த சைடு பாருங்கள், நேற்று 3 லேயர் மவுண்டைன் வந்து காட்டினேன். இப்போ வந்து மவுண்டைனே இல்லை அந்த சைடு, வெறும் ஒயிட்டாக தான் தெரியுது. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பனி. நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு லேட் ஆகிடுச்சு. டின்னர் சாப்பிட்டு ஃபயர் கேம்ப் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வைப் பண்ணிவிட்டு ராத்திரி ஃபோன் ப்ளஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 o'clock அப்படியே வந்து பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பனியால் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். நேற்று நைட் இங்கே தான் ஃபயர் கேம்ப் பண்ணி உட்காந்துட்டு இருந்தது. ஃபுல்லாக பாருங்கள், இந்த சைடு அது ஃபுல்லாக புகையாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மலை தான். அந்த மலையை ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்குது ஃபாகால. ஸோ ரொம்ப கிளாமாக பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்குது. 2 அண்ணனும் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நான் மட்டும் வெளியே வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இன்சார்ஜ் அண்ணன் வருவார். வந்துட்டு அவர் வந்து டீ காஃபி எதனா வந்து கேட்பாங்க, ஸ்நாக்ஸு. அவங்க கிட்ட போயிட்டு சொல்லிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இன்னொரு டைம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் அங்கே போகணும். ஸோ வந்து போய் குளிக்கணும் இப்போ. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக பனி தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது பனி. கொஞ்சம் மழைலாம் தெரியுது அங்கங்கே. ஃபேக்ட்ரி ப்ளஸ் வந்து அந்த டீ எஸ்டேட் ப்ளஸ் வழி அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் தெரியுது. இப்போ அந்த அண்ணாக்கிட்ட போயிட்டு காஃபி டீ வந்து சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பிஸ்கெட் அந்த மாதிரி எதுவும் சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எந்த ஒரு பிளான் இல்லை. இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்றது, தூங்குறது, அந்த அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டு அவ்வளோதான். அப்படியே ஸ்விம்மிங் ஃபுல்லாக குச்சி சில் பண்ணின்னு இன்றைக்கி டே ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிட போகிறது. நேற்று தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சும்மா நியூ சீ ஃபுட் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணணும். ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது தான் இன்றைக்கி ஃபுல்லாக. ஆனால் நேற்றோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வியூவெல்லாம் இன்னும் சூப்பராக தெரியுது எனக்கு. இந்த ரெசார்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் தான். அங்கங்கே ஒரு ரோஜா செடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க, முள் ரோஜா ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து செம்பருத்தி அப்படி வச்சுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து நைட் டைமில் லைட்டிங் சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு. அந்த விண்டேஜில் ஒரு லேம்ப் லைட் மாதிரி வரும், அது பார்த்தீங்கன்னா அங்கே மாட்டி வச்சுருக்காங்க. அது சூப்பராக இருக்குது அதுவும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது ஒருத்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்து நைட் இங்கே பண்ணது தான் சரியான வைப். இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்தாங்க. பிபிக்யூ மாதிரி வேணும்னாலும் அங்கே இருக்காங்க சைடு இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். நாங்கள் நேற்று அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். வெறும் கேம்ப் ஃபயர் மட்டும் போட்டு நான்வெஜ் சிக்கன் இது ப்ளஸ் பரோட்டா ப்ளஸ் வந்து சப்பாத்தி அப்புறம் ஒரு எக் ரைஸு நான் ப்ளஸ் வந்து நான் சிக்கன் கிரேவி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அங்கே செய்ய சொல்லி அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா. நேற்று ஃபுல்லாக நைட் ஈவினிங் மேலேயும் நல்லா சூப்பராகவும் போச்சு. ஸோ இன்றைக்கி டே 2. இன்றைக்கி எதுவும் இல்லை, ரிலாக்ஸாக உட்காந்து பேசிக்கின்னு ரூமில் இல்லாமல் வெளியே எங்கன்னா சுற்றிக்கின்னு ரிலாக்ஸாக சில் பண்ணின்னு சேம் நேற்று எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாக விளையாட போகிறது. இன்றைக்கி வீடியோவும் நான் இதுலேயும் கவர் பண்ணுறேன், பார்க்கலாம். என்னென்னா நேற்றுவோட இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் லைட்டாக தொண்டை கட்டுது. ஃபுல்லாக பண்ணி இருக்கிறதுனால தொண்டைலாம் கட்டுது. ஸோ காஃபி டீ எல்லாம் இல்லைன்னா ஹாட் வாட்டர். காஃபி டீ நான் குடிக்கிறது கிடையாது, பட் வேறு வழி இல்லை. இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா குடிச்சு தான் ஆகணும். நான் அட்லீஸ்ட் ஹாட் வாட்டராச்சும் வந்து குடிச்சு தான் ஆகணும், இல்லைனா தொண்டை வந்து ரொம்ப போயிடும். இன்றைக்கி எப்படின்னா இன்னும் ஈவினிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நேற்று இந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஃபுல்லாக இன்னும் செம்மையாக இருக்கும்.
ஸோ அதனால் வந்து ஹாட் வாட்டராச்சும் நான் குடிச்சாகணும். இப்போயே தொண்டை நேற்றோட இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. ஸோ ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ಸ್ಮಶಾನದಲ್ಲಿ ಬರೋ ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಬಿಲ್ ಕ್ಲಿಯರೆನ್ಸ್. காமெடி பார்ப்பா இருக்கு இருக்கு நான் தானே என்னடா ஒரு நமஸ்காரம் பண்ண மாட்டீங்க. தெரியுமா பின்னால் இப்படி பண்ணுங்க. நான் வந்து இவர் வந்து போடுறேன் செகண்டு தேர்டு இருக்குன்னா அப்புறம் வரல மாட்டாங்க. இருக்கா எஸ் நான் ஆனுவல் டேல ஒரு பொண்ணுங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்குண்ணா. அதுண்ணா ಹಿಂಗೆ ಮಾಡಿ ಪುಷ್ ಮಾಡ್ತೀವಲ್ಲ ಆ ಥರ ಪುಷ್ ಮಾಡಬೇಕು. ಅದು ನೀರು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹಿಂಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಹಿಂಗೆ ಮಾಡಿದ್ರೆ. ಅಪ್ಪ ಅಷ್ಟು ಬ್ರೀತ್ ತಡೆಯೋಕ್ಕಾಗಿಲ್ಲ ನನಗೆ. ನಗು ಬಂದ ಇಲ್ಲ ಮೊದಲ ಅಷ್ಟೇ. ಎಲ್ಲಿಂದ ஆடிச்சதோ அಲ್ಲಿಂದ இಲ್ಲಿಗೆ ஆடிச்சதா? இங்கிருந்து அண்ணா பக்கத்தில் இருந்து அப்படியே இப்படி வந்து இப்படி அப்பா ಒಂದು 30 seconds ಇರ್ಬೋದಾ? 30 ಅಲ್ಲ ಒಂದು 20 seconds. 20 seconds ಅಷ್ಟೇ. ಅದು ವರ್ಣನ பாரு பாரு இப்படி எப்படி போங்கன்னா இப்படி படுத்துக்கணும். எனக்கு இதுதான் ஹீரோயின். ஹீரோயின் கை கொட்டுற எகிரி வந்து நான் டைப் பண்றேன்ப்பா. வந்துச்சு சுரேஷா சுரேஷ் அங்கே வந்துச்சு வந்துச்சு சார். தண்ணீரை போடக்கூடாது. ஓகே நம்ம போகிறதில்ல அதிகம். சூப்பர். நெக்ஸ்ட் நான் வெயிட் பண்ண சாப்பிட்டுங்கண்ணே. தீபாவளியில் நார்த் இந்தியன்ஸ் தீபாவளி டான்ஸ் பண்ணுறாங்க. வாங்கி வந்துருப்போம் நாங்கள் ஸ்க்ரீனில் பண்ண
ஐயோ இது பண்ணா இப்போ அது பாருண்ணா நீ அங்கே ஸ்க்ரீனில் பண்ண. ஃபைனலி குளிச்சுட்டு வந்தாச்சு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் ஸ்குவாட் போட்ட மாதிரி வலி இருக்குது காலெல்லாம். பட் செம்ம ஜாலி. நண்பர்களே, இப்போ தான் குளிச்சுட்டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. காலையில் குளிக்காமல் நேற்று ஃபுல்லாக வீலில் சுற்றி கருப்பாகி போச்சு ஃபேஸ் எல்லாம். காலையில் 4 o'clock எழுந்துட்டேன். எழுந்துட்டு அப்புறமா ஒரு டிஃபன் சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டு தோசை சட்னி அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தியானம் இல்லை 11 o'clock அப்படி ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணது தான். சரியான ஃபன்னு, நல்லா ஜாலியாக இருந்தது. ஆல்மோஸ்ட் 2.5 hours வந்து ஜாலி பண்ணோம் உள்ள. சரியான இது. அதை முடிச்சுட்டு வந்து 2 o'clock 2:30 அப்படி வந்து ஃபிஷ்ஷு, ரைஸு, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு திரும்பியும் போய் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு நல்லா அமர்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே குளிச்சுட்டு சோப் போட்டு குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு திரும்பி இங்கே வந்தாச்சு. வெயில் பனி மாற்றி மாற்றி காட்டுதீங்க. கேட்குதுங்களா சவுண்டு? ஏதோ நாய் மாதிரி ஒன்று கட்டுது, என்னன்னு தெரியல. பட்டாசு வேறு வெடிக்கிறாங்க. ஒரு சமயம் ஃபாரஸ்ட் ஏரியானா ஃபாரஸ்ட் இது இல்லை, அந்த சைடு வந்து ஃபாரஸ்ட் இது இருக்குது. ஸோ அதனால் பட்டாசு எதனா வெடிப்பாங்க. இந்த டைம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயும் வெளிச்சம் அப்படியே நிற்குது. அந்த ஃபாக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே பிடிச்சதே இந்த வியூ தான் எனக்கு ரொம்பவே. அப்படியே கையிலேயே ஒரு ஹார்ட் மாதிரி போட்டுருவோம். சரியா வரல, வந்துச்சு ஒரு ஹார்ட். இயற்கை சொல்லுது ஒரு ஹார்ட். நான் ரொம்பவே இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் பேசும்போது வந்து வாயிலிருந்து புகையாக போகுது. தெரில வீடியோலனா, பட் இங்கே உண்மையாக தெரியுது. இந்த சைடு வர்றது ஒரு ரூட் ஒன்று எது வருது, அது எந்த பக்கம் வந்து வருதுன்னு தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் சின்ன சின்ன வீடு இருக்குது. அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்தாண்ட சைடு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஒருத்தர் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இல்லைனா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லாமல் ஒரு நார்மல் லெவல் ரொம்ப ஃபேமிலி இஷ்யூ ப்ளஸ் வந்து ஏதாச்சும் தலைவலியோ, அதாவது தலைவலினா நார்மல் தலைவலி அந்த மாதிரி கிடையாது, ப்ராப்ளம் அதில் வர ஒரு தலைவலி இல்லை மன உளைச்சலோ ஏதோ ஒன்று இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கோ இந்த மாதிரி சுற்றி இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்பவே மனம் சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. இங்கே சில விஷயம் வீடியோலாம் வந்து கவர் பண்ண முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் வீடியோ என்னோடது. இதை வந்து நான் நேற்று வந்து ஒரு ப்ரோ லெவலில் இல்லைனாலும், ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் இல்லைனாலும், ஒரு நார்மல் லெவலில் இல்லைனாலும் அது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு குவாலிட்டியான வீடியோ, குவாலிட்டியான வாய்ஸ் ப்ளஸ் குவாலிட்டியான எல்லாமே பண்ணணும், உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பட் இது வரைக்குமே சில விஷயங்களில் வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா அவுட் சைடில் நான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெளி சைடு எதனா ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் அவங்க விட மாட்டாங்க. அதுவே சில வீடியோவோ ப்ளஸ் வந்து ஃபோட்டோவோ நான் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் வழியாக விட்டு தான் எடுத்தது. அதனால் வந்து சிலது எடுக்க முடியல. நாளைக்கு ரிட்டர்ன் ஊருக்கு பெங்களூருக்கு போகும்போது அப்போ நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கொஞ்ச நேரத்தில் கேம்ப் ஃபயர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ளஸ் ஆனியன் பக்கோடா மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. நல்ல ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டுங்க, சூப்பர். எதையும் ஒன்று வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரி இல்லை, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை. ஃபுட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. அப்பப்போ வந்து குக் பண்ணுறவர் வந்து கேட்குறாரு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஏதாச்சும் நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவர் செஞ்சு கொடுத்துருவார். ஃபிஷ் மட்டும், சிக்கன் எப்படின்னா கிடைக்கும் 6 o'clock ஒரு 5 o'clock அப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸோ இல்லை ஏதாச்சும் வாங்கினாலும் அவருக்கு நீங்கள் சீக்கிரம் சொன்னால் தான் அவங்க கீழே போய் இறங்கி போய் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இருட்டு இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ என் ஃபேஸே நான் இந்த பக்கம் திருப்பினா ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக அவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரே ஒரு வண்டி மட்டும் மேலே ஏறி வருது, கவர் ஆகலை. பட் எனக்கு தெரியுது அந்த வண்டி அங்கே மட்டும் ஒரு வண்டி மட்டும் ஏறி வருது. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? ஒரே ஒரு வண்டி மட்டும் போயின்னு இருக்கு. மேபி அவர் தான் ஓனர் நினைக்கிறேன். எஸ், இவரே தான் ஓனர். ஒரு டைமில் காரில் போய் வராரு, ஒரு டைம் பைக்கில் போய் வராரு. பட்டாசு வெடிக்கிற இடம் கண்ணுக்கு தெரியுதா தெரியல, உங்கள் ஃபோனுக்கு தெரியுதான்ட்டு ஒயிட்டாக ஒன்று மூவ் தெரியல.
இங்கே பார்த்தீங்கன்னா யானையோட நடமாட்டம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் நிற்கக்கூடாது வண்டியில், எதுவுமே இங்கே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. யானை நிறைய நடமாட்டம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் பட்டாசு போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க இங்கே. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு பாதியிலே சொல்ல போய் எங்கேயோ ஒரு டாபிக் உள்ளே போய் வந்துட்டேன். ப்ரொஃபஷனலாக இல்லாமல் அந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் வந்து கவர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கு சாரி. நான் இதுக்கப்புறமா இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இது வரும், குவாலிட்டியானது வரும். இன்னும் நல்லா உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பேன். ப்ளஸ் வந்து இன்னும் நல்ல லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு காட்டுவேன். அதனால் நான் கேம்ப் ஃபயரும் போட்டாச்சு. அது வரைக்கும் பாருங்கள் அங்கே போட்டுருக்காங்க. இப்போது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டு கேட்டுன்னு ரிலாக்ஸ் பண்ணின்னு அப்படியே தூங்க வேண்டியது தான். கேமரா எடுத்து போகலான்னு வந்தேன். சரி இப்போது 8 o'clock அப்படி ஆகுது. மீன், சிக்கன் கிரேவி, ரைஸு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். பை. பார்த்துக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா. ஸ்பெல்லிங் இல்லை அதுலேயே ஒன்று இருக்குது, ஆர்டர் பண்ணலாம். இப்போ பரோட்டா, சப்பாத்தி, பட்டர் சிக்கன். அதுனா அது வந்து இத்தனை எக் ரைஸ் ப்ரூஃப். அப்படியே ஃபயர் கேம்ப் பக்கத்தில் இந்த சைடு வந்துடும். ஓகேண்ணா, ஸ்டார்ட் பண்ணுவோம். ನಾನೇ ಚಲಿದ್ರು 37 ಚಲಿದ್ರು. குட் நைட். காலையில் பார்ப்போம். ஸோ காய்ஸ், இன்றைக்கி கேரளா ட்ரிப் வந்து முடிஞ்சிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு வியூ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பல ஆண்டுகள் வந்து என்னோடய மூளையில் வந்து இது இருக்கும், ஒரு மைல்கல் மாதிரி. பார்த்தீங்களா மார்னிங்கே எப்படி இருக்குது, நல்லா குளிருது. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறேன். 2 days வந்து டைம் போனதே வந்து தெரியல. ஃபுல்லாக வந்து இங்கே உக்காந்துக்குன்னு பாட்டு கேட்டுன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா நான்வெஜ் சாப்பிட்டுக்குன்னு சூப்பராக இருந்து. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது காலி பண்ணுறதுக்கும். ஸோ காய்ஸ், லாஸ்ட்டாக வந்து இங்கே ஒரு டைம் நின்று பார்க்கலாம் செக் அவுட் ஆகிறதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கேன். நீங்களாம் வியூ பாருங்கள். மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 days வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அண்ணா வந்து கொடுத்தாரு. இந்த ஹோட்டல் ஃபஸ்ட்டு நான் கேள்விப்படும் போது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசார்ட் வந்து நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு டீட்டெயில் வந்து கீழே கொடுத்துட்றேன். சரி, ஒரு டைம் என்ஜாய் பண்ண இடம், இந்த மெமரிஸ் வர்றதுக்கு முன்னால் இங்கே வந்து ஒரு டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போயின்னு இருக்கிறது. பாருங்கள், இப்போது லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னால் ஒரு டைம் காஃபி டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ காய்ஸ், இந்த இடத்த மிஸ் பண்ணுறேன். இதோட அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய், ஸ்மைல்.
இன்னொன்று ஒரு டவுட்ண்ணா, 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ புறாலாம் இருக்குல்ல, குருவி அந்த இதுவெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கூடு கட்டுது. அதே மாதிரி நாய்க்கும் சரி ஏதாவது ஒரு குகை மாதிரியோ இல்லைனா வந்து மங்கிக்கு இந்த மரம் வீடு ஃபேமிலியாக அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த மாதிரி யானைன்னு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு தனி வீடு தான் பிளேஸ் மாதிரி இருக்குமா எப்படி? நான் அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலலாம் இதுதான் இருக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா, ஒரு யானை இந்த இடத்துல வெயில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா கும்பலாக வந்து எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் ட்ராவல் பண்ணுமாண்ணா? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம பெங்களூரில் இருந்தோம் அங்கே திருப்பதி போகிறோன்னா அந்த ரூட்டு தெரியும் இல்லைன்னா, அதுக்கு அந்த மாதிரி தெரியுமா? அதுக்கு அதே இடத்துக்கு போகணும்னா சொன்னாங்க, அதே இடத்துக்கு தான் போகணும். ஆமாம், திரும்பி 6 மாதம் கழிச்சு அந்த இடத்துக்கு பழசுக்கு இடத்துக்கு வந்துருமா? (2060) இப்படி தான் நம்ம பார்ப்போம்னா கோழிப்பார் எப்படி இருக்கு அப்படின்னு. சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் தான் தொடங்கும்.